நான் தாங்க எஸ்கே தியாகு. என் வேலையே இதுதான். நல்ல ஒரு படித்த பொண்ணாக பார்த்து கரெக்ட் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஏண்டா ராகேஷ், உங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு கூட கண்ணில் காட்ட மாட்டீங்களாடா? வரவெல்லாம் வயசானவனும் கொரோனாவிலோனையும் காட்டுறேன். என்னடா பண்ணுறது? இருந்துட்டாலும் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னே தெரியலையே. நம்மளும் டெய்லியும் பெட்ரோல் போட்டு சுற்றின்னு இருக்கோம். ஒன்றும் மாட்டலை. நான் தான் பண்ண போகிறோமோ தெரியல லைஃப்பில். வாவ், யாரா இந்த பொண்ணு? ஐயோ, வண்டி வர ஆஃப் ஆயிடுச்சு. அசிங்கப்படுத்துதே வண்டி வர. கிளம்பு கிளம்பு, ஸ்டார்ட் ஆகு. ஓகே, லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா. டெய்லியும் வந்துட வேண்டியது தான். பாரு 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 பாரு. நானும் சுற்றி சுற்றி வர பார்க்கவே மாட்டோம்ல. பாரு 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 பாரு. பார்த்துட்டா. செம. மொட்டை மாடியில் துணி வச்சுட்டு அருமையாக நின்றுட்டு இருக்கா. பார்த்துட்டா. பால் வர ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் எவனையும் கிட்ட சேர்க்கக்கூடாது. நம்ம மட்டும்தான் போகிறோம். பச்சையாக்கா. பா பாய்மா. ஓ, இவ இங்கே தான் இருக்காளா? இது தெரியாமல் ஊர் ஃபுல்லாக சுற்றி அலைஞ்சனே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஃபேண்ட் வர வருது. செம்மையாக இருக்கா. நான் ஒன்று நம்மளை கண்டுக்க தான் மாட்றா. கடவுளே, நீ தான் கடவுளே இந்த பொண்ணை என் கூட சேர்த்து வைக்கணும். ஐயோ, பார்த்துட்டா. நீ மட்டும் சேர்த்து வைக்கல. ஐயோ, பார்த்துனே போகிறாளே. ஏங்க, ஹலோ, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏதோ பேசணும் சொன்னீங்க, எதுவும் பேசாமல் இருக்கீங்க? இல்லைங்க, உங்களை நான் இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசாங்க? ஆமாம், புதுசு தாங்க. அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? வந்து ஒரு வாரம் ஆகுது. அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ வந்த ஃபஸ்ட் டேவே பார்த்துருக்கேன். இவ்வளோ பரவாயில்ல. இல்லைங்க, வந்த ஃபஸ்ட் டேவே நான் உங்களை வந்து பார்த்துட்டேன். பார்த்த உடனே ஒரு அப்படியே உதறலாம் ஆயிடுச்சு. என்னன்னே தெரில. அந்த ஃபீல் எனக்கு யாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருந்தது இல்லைங்க. இதான் என் கார்டு. எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். பண்ணுவாளான்னு தெரியலையே. ஓ, இது நீங்க தானா? ஆமாங்க, இந்த ஏரியாவில் நாங்கள் தான் கெத்து.
என்னோட கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் ஃபோட்டோ எடுக்கவங்கள தாங்க புக் பண்ணியிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? கல்யாணமா? எப்போ? அடி பாவி, விற்கிற விலைவாசிக்கு பெட்ரோலுக்கு இவ வீட்டு தெருவில் 10 தடவை போய் வந்தேன். இதில் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி போட்டு முடியலை. அவன்கிட்ட கூலிங் கிளாஸை உடனே வாங்கி ஷூ செருப்பை மாற்றி போட்டுக்கின்னு சுற்றுக்கு என் வண்டி டயர் தெரிஞ்சு தாண்டி மிச்சம். ஒரே ஒரு வார்த்தையில் ஆஃப் பண்ணிட்டான். என் வாழ்க்கை எங்கேயோ போகும்னு நினச்சேன். கடைசியில் இந்த மரத்தடியில் தான் முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் மொட்டடிருன்னு ஃபோன் பண்ண வச்சுட்டாலே பாவி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.